வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. எப்படி இருக்கு வேலைகள் எப்படி இருக்கு? திமுகவோட கோட்டம்லாம் சொல்றாங்க 1000 தொகுதியை. இல்ல நான் வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆமா என்ன அறிவிச்சுட்டாங்க. நான் வந்து 6 மாதங்களுக்கு மேல கிட்டத்தட்ட இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு 8 மாதங்களா நான் தொகுதியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தொகுதியில் உள்ள மக்கள் எல்லோருக்குமே என்ன வந்து தெரியும். நாங்க வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில இப்ப வந்து நாங்க வந்து வேலையை வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அண்ணன். என்னோட தொகுதியை வந்து நாங்க வந்து 8ஆ பிரிச்சிருக்கோம். பிரிச்சு 8க்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் வந்து போட்டிருக்கோம். அதனால வந்து இப்ப நான் சாதாரணமா இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்க போனோம்னா என்னோட 500ல இருந்து 1000 பேர் வருவாங்க. அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியுமே அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல நாங்க வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்பட்டேன்னா நான் வெற்றியாளன். மத்தவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பத்தி நான் கவலைப்பட்டேன்னா நான் தோல்வியாளன். இதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய தத்துவம். அந்த அடிப்படையில என்ன பொறுத்தவரை வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத எனக்கு இந்த அடிப்படையில மதிப்புக்குரிய தோழர் எழிலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழர் தான். அது நான் அறிவிக்கப்பட்ட உடனே அவர் எனக்கு வாழ்த்து சொன்னார். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல நட்பு நல்ல புரிதல் உள்ள ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 1000 விளக்கு தொகுதியில அவர் என்ன பண்ணாரு இனி என்ன பண்ண போறாரு 1000 விளக்கு தொகுதியில யார் நிக்க போறா இப்ப எல்லாரும் சொல்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிக்க போறாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நான் அந்த மக்களோடு மக்களாக 8 மாதங்களா நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அந்த மக்கள் மத்தியில நான் நின்றுட்டு இருக்கேன். உறுதியா என்னுடைய வெற்றிக்கான உழைப்பை நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். அது நான் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உறுதியாக நான் வெல்வேன் அப்படிங்கிறது. ரிஹானா பேகம் அப்படின்ற ஒரு சின்ன நடிகர் வந்து சீமான் அவர்களை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுக்கு தப்பா கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 80 லட்சம் ரூபாய் பணம் வந்து பரிமாறப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்களை ஒரு பெண்ணை வச்சு அவரை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுங்க? இது ரொம்ப ஒரு ஈனத்தனமான ஒரு செயல். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக களத்துல நிற்கும் போது இந்த திராவிட புத்தி இருக்கு பாருங்க, அது எப்பவுமே இப்படிதான் வந்து திட்டமிடும். இப்ப நீங்க நல்லாவே பாருங்களேன், விஜயலட்சுமி என்கிற ஒரு பெண்ணை முன்வைத்து அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ் நிலப்பரப்பில் நடந்த நாடகங்களை பற்றி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அத்தனையும் தாண்டி அவற்றையெல்லாம் நேருக்கு நேராக எதிர்கொண்டுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்றைக்கு அரசியல் களத்துல ஒரு பெருவாரியான மக்கள் விரும்புகிற ஒரு பெரும் தலைவரா இன்னைக்கு வந்து உருவெடுத்திருக்காரு. அதனால இவர்கள் இந்த பின்பக்கத்துல இருந்துகிட்டு செய்யற இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான செயல்பாடுகளை எல்லாம் நாங்கள் மிக எளிதாக முறியடிப்போம். அது ஒருபோதும் மக்கள் மன்றத்தில் எடுபடாது. இப்போ வந்து திமுக அதிமுக இருக்கிறது இப்ப புதுசா தாவேக்கா வர வந்திருக்கு. அவங்க உங்களுக்கு தலைவலியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. இப்ப கூட அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா லட்சியவாதிகளுக்கும் ரசிகர்களுக்குமான போர் தான் இது. புரியுதுங்களா? நாங்கள் கொள்கை கோட்பாட்டோட இருக்கோம். நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற ஒரு தம்பி ஒருபோதும் அவன் எந்த கட்சி எந்த நடிகனுக்கு ரசிகராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் கொள்கை ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் அவர்களை வென்றெடுத்து வளர்த்தெடுத்து வச்சிருக்காரு. அவர்கள் ஒருபோதும் ரசிகர்களா இருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற ஒருத்தன் ஒரு நடிகனுக்கு ரசிகனா இருக்கிறத அவமானமா கருதுறவனதான் அவன் உறுதியா இருப்பான். அதனால எங்கள் கட்சியில் பயணிப்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் அதனால ஏற்படாது. புரியுதுண்ணா உங்களுக்கு? வெறும் நடிகர்களாக வந்து இந்த சமூகத்தில் எதையும் அவர்களால் வந்து செய்ய முடியாது. அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அவர்களுக்கு கொள்கை இருக்காது, அவர்களுக்கு கோட்பாடு இருக்காது. நாளைக்கே நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் கேட்கிறேன். சொல்லுங்க பாப்போம். 15 ஆண்டு காலமா நாங்க என்ன செய்வோம்? எல்லாரும் தேர்தல் களத்துல எல்லாரும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் மட்டும்தான் தேர்தல் களத்தில் ஆட்சி வரைவு கொடுக்கிறோம். நாங்க ஒரு புத்தகம் கொடுக்கிறோம். அந்த புத்தகம் வாக்குறுதி கிடையாது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னு மக்கள்கிட்ட வந்து உறுதி கொடுக்கிறோம். அப்ப இப்படித்தான் நாம் தமிழர் ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயணிக்கிற ஒரு கட்சிக்கும் என்ன செய்ய போறோம்னே தெரியாம வருகிற நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை பற்றின கவலை எங்களுக்கு இல்லை.